காளிப்பட்டி முருகன் கோவில் பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீட்டு முனையில் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போட்டு கொடுத்துருக்குறோம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கும் முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வாட்டர் டிவினர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறேன். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திலிருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டியம்பட்டியிலிருந்து காளிப்பட்டி வேறு வழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடைப்பட்ட கேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு முனையில் தான் நீரோட்டமாக கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்லையும் சயின்டிஃபிக் மெத்தட்லையும் சர்வே பண்ணி எங்களுக்கு பாயிண்ட் மார்க் பண்ணி கொடுத்துட்டு அந்த இடத்த ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஓட்ட முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிடச்சிருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வேறு ஒரு வாட்டர் டிவெண்ட் வச்சு அந்த இடத்த பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அரவர மனசாக இருக்குது அப்படின்ட்டு தான் நம்மளை கனெக்ட் பண்ணாங்க. கரெக்டாக வண்டி வரும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்களும் காலையில் நேரமாக வந்துடுங்க, வண்டி இன்றைக்கி வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாம் வந்து பார்த்திங்கன்னா வெடித்தரம் நேரம் வந்துருச்சு போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷனல் மெத்தடில் சயின்டிஃபிக் மெத்தடில் சர்வே பண்ணி அவங்கள கரெக்டாக மார்க் பண்ணி அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா உடனே நம்ம போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வண்டி அந்த இடத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு கிளம்பிட்டோம். அதை ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்லேயே இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்ல லேயராக ஒரு 2 லேயர் கிடச்சி, அடிஷனல் வந்து பார்த்திங்கன்னா சிறுமட்டம் ஒன்று கிடச்சி, ஒரு 3 லேயர் சென்டர் பண்ணி நம்ம மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எவ்வளோ அடியில் தண்ணி வரும் அப்படின்னு கேட்டிருந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேல் மட்டம்லாம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 to 300 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டுமே வரும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 600 to 650 அதிகபட்சம் நீங்கள் ஒரு 750 அப்படின்னா ஒரு 800 வரைக்கும் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 1.5 இன்ச் தண்ணி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்த சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்த ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 இன்ச் தண்ணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா தண்ணி வந்து கிடச்சிருக்குது. இந்த போர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்த டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா 560 அடி இருக்குன்னு தான் மொத்தமே ஓட்டியிருக்கிறோம். நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிடச்சி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 200 ஜல்லில் தான் தண்ணி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுக்க 2 மட்டம் விழுந்து ஒரு 500 போதே நல்லா தண்ணி ஆயிடுச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 அடி சேர்த்து ஓட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக ஓட்ட சொன்னதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாகிடுச்சு, இதுக்கப்புறம் ஓட்ட முடியாதுன்னு சொல்லி அதோட வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஸ்பாட்டில் வந்து நம்மளும் இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது ட்ரில் பண்ணிட்டு இருக்கும்போது இவ்வளோ தண்ணி வந்துச்சு அப்படின்ட்டு நம்ம கஸ்டமர் தான் சொல்லிட்டு இருந்தார். சரிங்களா, இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மேலே விவசாயத்தோட்டத்தில் தொழிற்சாலைக்கு இண்டஸ்ட்ரிக்கு நீரோட்டம் பார்த்து போர் போடணும், கிணறு வரணும், சைடு போர் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும். சரிங்களா, நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறை ப்ளஸ் ஒரு இடத்துல ஒரு புது அனுபவம் ஏதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய வீடியோவும் உடனுக்குன்னு தரும். சரிங்களா, இப்போ இருக்கிற இந்த வறட்சி சீசனில் போர் போடுறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 100% வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்க முடியல. ஒரு 90-95% தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்ஸஸ் கொடுக்குறோம். ஒரு சில இடத்துக்கு நம்ம ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்துட்டு பாயிண்ட்டே மனசுக்கு நமக்கு திருப்தியே இல்லைன்னா கொடுக்குறதே இல்லை, பாயிண்ட் அமைக்கிறதே இல்லை, வேண்டான்ட்டு வந்துடுறோம். ஒரு சில இடத்துல நமக்கு மனசு திருப்தியாக இருக்குது, ஒரு 2 இன்ச் தண்ணி 3 இன்ச் தண்ணி வரும் அப்படிங்கிற எதிர்பார்க்குற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா வந்து பார்த்திங்கன்னா புகையடைக்கு ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கிது. ஒரு சில பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப் நம்ம எதிர்பார்த்த கேப் விழுந்து தண்ணி வராமையும் ஃபுல்லாக ட்ரையாகவும் போயிடுது. சரி, ஏன்னா மழைப்பொழிவு இல்லாத காரணத்தால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஓடிட்டு இருந்த போரே வந்து பார்த்திங்கன்னா அப்படி படிப்படியாக தண்ணி குறைஞ்சி ஒரு சில போர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரையாகவும் போயிடுது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வறட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா போர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகி போச்சு. நம்மளும் அமைக்கிறது ஒரு சில பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் முடியுது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபெயிலியர் வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னு தான் மேலே வந்து பார்த்திங்கன்னா முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து போர்வெல் சம்மந்தமாக நீரோட்ட சம்மந்தமாக டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.